இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனம். அதை வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்கள், இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது இதில் ஆகாரை பார்த்து தேவதூதன் சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த ஆகார் ஒரு எகிப்து தேசத்து பெண். இந்த ஆகார் சாராளுக்கு அடிமை பெண்ணாக என்ன செஞ்சால் காணப்பட்டா. இந்த சாராளுக்கு பிள்ளை இல்லாதனால ஆகார் மூலம் நமக்கு ஒரு சந்ததி வரட்டும்னு சொல்லி ஆகார் மூலம் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்க செய்தான். பாருங்கள், இந்த இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்தான். அந்த இஸ்மவேல் வளர்ந்து பெரியவனானால் சாராளுக்கும் ஈசாக்கு பிறந்தான். அப்போது இந்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கும்போது 9, 10 வசனத்தை வாசிக்கும்போது இஸ்மவேல் ஈசாக்கை என்ன செய்கிறான்? அவன் கேலி பண்ணுறதை, பரியாசம் பண்ணுறதை என்ன செய்கிறோம் வேதத்தில் பார்க்குறோம். இதை பார்த்த சாராள் இந்த இஸ்மவேல் இங்கே இருக்கக்கூடாது, ஆகாரையும் அவருடைய அடிமை பெண்ணையும் இங்கேருந்து அனுப்பிவிடுன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட பேசுகிறான். ஒரு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாராள் சொல்லபடியே என்ன செய்ன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆகாரையும் இஸ்மவேலையும் அந்த துருத்தியில் தண்ணீர் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி விடுறாரு. அவன் பெயர் சபா அப்படிங்கிற வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். துருத்தியில் உள்ள தண்ணீர் என்ன செஞ்சுட்டு காலி ஆயிடுச்சு. இப்படி சூழ்நிலையில் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு சாகிற நிலையில் காணப்படும் போது அவன் என்ன செய்கிறா? சத்தமிட்டு அழுதான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சத்தமிட்டு அழுதா. பிள்ளையை கொஞ்சம் தூரத்தில் வைத்துட்டு தான் தள்ளி இருந்து அழுறா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கதறி அழுறா. பாருங்கள், அந்த இடத்துல வார்த்தை சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆகாரை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லி பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் சத்தத்தை கேட்டார்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. உடனே ஆகார் என்ன செய்கிறா? வர்றா. ஆண்டவர் ஆகார்கிட்ட சொல்கிறாரு, நான் அவனை என்ன செய்வேன், நீ பயப்படாத, நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவருடைய கண்களை திறக்கும்போது அங்கே ஒரு நீரூற்றை காண்பிக்கிறாரு. அந்த துறவை கண்ட உடனே அவன் என்ன செய்கிறா? தண்ணீர் குடிச்சிட்டு அவள் துருத்தியிலையும் தண்ணீர் நிரப்பிட்டு அவள் கடந்து செல்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல, ஒரு வனாந்தரமான இடத்துல அவள் அழுகின் சத்தத்தை கேட்கறதுக்கு எந்த மனிதர்களுமே இல்லை, யாருமே இல்லை. அவளுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கதறி கொண்டிருக்கும்போது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவளும் சத்தமிட்டு அழுதான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை நம்ம கடந்து வர்ற பாதையில் வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்கலாம். ஒருவேளை யாருமே உதவி செய்ய இல்லாத நிலையில், ஒருவேளை நம்ம கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்குற மனிதர்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு தேவை மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் கண்ணீரோடு நம்ம கதறவங்களாக இருக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் மனிதர்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்காட்டாலும் நம்ம சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம பிரச்சனைகளை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கி ஆகாருக்கு ஒரு வழியை திறந்தார். அதே மாதிரி நம்முடைய பிரச்சனையை மாற்றுகிறதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் ஒரு வழியை திறக்க முடியும். ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவனப்பா. அது மாத்திரம் இல்லை, எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்குற ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோடு கூட நீங்கள் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, சத்தத்தை யார் கேட்குறான்னு சொல்லி கலங்கி கண்ணீர் வடிக்கிற, வேதனைப்படுகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீங்கிறதை அறிந்து சத்தத்தை உம்மிடத்திலே உயர்த்த, உம்மை நோக்கி கூப்பிட நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி ஒரு வழியை திறங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.